ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. காப்பாத்தியது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்மாயில் என்பவரது 23 வயது மகன் முகமது சௌஹான் சேட் என்பவர் கார் மூலம் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து முகமது சௌஹான் சேட்டை கைது செய்து அவரிடமிருந்து சுமார் 1000 கிலோ ரேஷன் அரிசி, 6 சிலிண்டர்கள், சிலிண்டர் ஏற்ற பயன்படுத்தும் பம்ப் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போதுதான் வெறும் அரிசி கடத்தல் நெட்வொர்க் அல்ல, இக்கடத்தலுக்கு பின்னால் கொடூர குற்றங்களில் ஈடுபடும் ரவுடி கும்பல் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் ரவுடி என சொல்லிக்கொண்டு பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு வரும் அல் ஆஷிக் பின்னணியில் இருப்பது தெரியவந்துள்ளது. குட்டிப்புலி என இவரது ஆதரவாளர்களால் பில்டப் செய்து கொள்ளும் ஆஷிக் முகமது என்கிற அல் ஆஷிக் மீது கொலை, கொள்ளை, திருட்டு, கட்டப்பஞ்சாயத்து என பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. அல் ஆஷிக்கின் ஆபாச வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதனைத் தொடர்ந்து பட்டறை சரவணன் என்பவரை படுகொலை செய்ததாக அல் ஆஷிக் கைது செய்யப்பட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 2024 மே 30ஆம் தேதி திண்டுக்கல் போக்சோ நீதிமன்றத்தால் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அல் ஆஷிக் வேலூர் சிறையில் அடைபட்டுள்ளார். இந்நிலையில் ரவுடி அல் ஆஷிக் தலைமையில் குட்டிப்புலி போர்ஸ் அமைப்பை ஏற்படுத்தி தங்களது நீதிமன்ற செலவுக்காகவும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ரேஷன் அரிசி கடத்தல் முதன்மையான தொழிலாக இருந்து வந்திருக்கிறது. இந்த அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் கார்கள் குறித்தே இன்னொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தலுக்கு ஃபிட்டிங் கார், ஒன்ஸ் கார் ஆகிய கார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபிட்டிங் கார்கள் என்பவை கார்களை தனிநபர்கள் அடமானம் பெற்று அதனை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளுக்கு மறு அடமானம் வைப்பது. உண்மையான காரின் உரிமையாளர் மீண்டும் காரை கேட்க போகும்போது அவர்களை மிரட்டி அதிகமாக பணம் பறித்து வருகின்றனர். அவ்வாறு பணம் தராத நபர்களின் கார்கள் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற கார் உரிமையாளர்களை மிரட்டுவதற்காக இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலம் அல் ஆஷிக் தலைமையிலான குட்டிப்புலி குரூப்ஸ் தாங்கள் மிகப்பெரிய ரவுடிகள் என விளம்பரப்படுத்தி ரீல்ஸ் வெளியிட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒன்ஸ் கார் என்பது பைனான்ஸ் மூலமாக கார்களை எடுத்துவிட்டு வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பிவிடுவது. மேலும் ஆவணங்கள் இல்லாமல் கார் வாங்குபவர்களிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்துவிட்டு பின் மீண்டும் அந்த காரை விற்பனை செய்த ரவுடி கும்பலே திருடி விடுகின்றனர் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இதனால் ஆவணங்கள் இல்லாமல் கார் வாங்குபவர் புகாரளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இவ்வாறு திருடப்படும் வாகனங்களும் குற்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் பணம் கிடைப்பது மட்டுமில்லாமல் அந்த காரையும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்துகின்றனர். இந்த வழக்கில் முகமது சௌஹான் சேட் மட்டுமல்லாமல் பல்வேறு நபர்கள் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மணிமாறன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.